சொல்றேன். இந்த பாட்டுல என்ன கஷ்டம்னா, இசையமைப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பாடும்போது ஷவுட்டிங்காக மாறிடக்கூடாது. பாவம் காமிக்கலாம், அது கம்ப்ரஸ்டாகவும் இருக்கணும், அந்த பெயினும் இருக்கணும், லிட்டில் ஷவுட் இருக்கணும், கத்தலாக இருக்கக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயம். பிளேபேக் சிங்கிங்கில் அது ஒரு பெரிய டெக்னிக். அது கண்ட்ரோல் இருக்கு. கண்ட்ரோலோட இப்போ பாருங்க, பாடகர்கள் தன் உடல் மொழியை மாற்றிட்டு அப்படியே அந்த பாட்டோட ஐக்கியமாய் நடிக்கணும். குரல் மூலியமா நடிக்கிறது தான். அதனால தான் டிஎம்எஸ் ஐயாலாம் இன்னைக்கு உள்ளம் ஒரு உதையா முருகா உன்னடி காண்கையிலே வந்துருவாரு டாக்டர். அதுதான் டிஎம்எஸ் ஐயா. அள்ளி அன்னை தேடவே எனக்குள் ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் உருகுதையா. அதுதான் பாவம், அதுதான் ட்ராமடைஸ் சிங்கிங். சங்கதி அதுகள்லாம் ரெண்டாவது. சங்கதி வேணும், அதுக்கு முன்னாடி பாவம், அந்த பாடல், அந்த பொருள், அந்த வார்த்தையோட. இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையை உணர்ந்து அதுக்கேற்ற எக்ஸ்பிரஷனை ஏற்றி இறக்கி பாடுறதான் ஒரு திரை இசை பின்னணி பாடலுக்கு உண்டான ஒரு பெரிய சவால். அது ஒரு தனி கலை. நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை, ஒரு நாள்லாம் வந்துடாது. பாடல் அமையணும், இசையமைப்பாளர்கள் கொடுக்குற பாட்டை நம்ம சவாலை எடுத்துகிட்டு பாடணும். சரி, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லைனாலும் வந்த பாடல்கள், சரித்திரப்படுத்த பாடல்களை நம்ம எடுத்துக்கிட்டு அதை பாடி பாடி மெருகேற்றி கண்ணாடி முன்னாடி நின்று பாடகர்கள் சொல்கிறேன், ஆசைப்படுற பாடகர்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பாடணும். அந்த பாவத்தை நீங்கள் என்ன பாவம் கொடுக்குறீங்கிறத வச்சு தான் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் பாடும் திறன்.